நீங்க கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் ஒரு சாதாரண எண்ணெய்ன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா, நீங்க தினமும் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சின்ன தவறு தான் உடம்புல பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஆகுது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க போறது உங்கள கிட்டத்தட்ட ஆச்சரியப்பட வைக்கும். நீங்க நினைக்கிறீங்கன்னா, கேஸ்டர் ஆயில் ஒரு சாதாரண எண்ணெய் தான். தோல் மட்டும் ஈரப்பதம் வைக்குது அப்படின்னு. அங்க தான் நீங்க தவறா நினைக்கிறீங்க. உண்மையா சொன்னா கேஸ்டர் ஆயில் ஒரு சாதாரண எண்ணெய் மாதிரி வேலை செய்யவே செய்யாது. இது நம்ம உடம்புக்கே ஒரு சின்ன ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்கிறது. நீங்க இத வெளியில போட்டாலும் ரியாக்ஷன் உள்ள தான் ஆரம்பிக்கும். அதனால தான் கேஸ்டர் ஆயில் சொன்ன உடனே மலச்சிக்கல் அல்லது வயிறு சுத்தம் பண்றதுக்கானதுன்னு மட்டும் நினைக்கிறீங்கன்னா, நீங்க இத ரொம்ப சின்ன பார்வையில தான் பார்க்குறீங்க. கேஸ்டர் ஆயிலை குடிக்காம உடம்புக்கு மேலே போடுறப்போ இது தோல் மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்துக்கும் சிக்னல் கொடுக்கும். நரம்பு அமைப்பை சீராக்கும். உடம்புல எங்கெங்க வீக்கம் இருக்குதோ அங்கங்க மெதுவாக சமநிலை கொண்டு வர ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, கேஸ்டர் ஆயில் உடம்புல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்கிறது. அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 5 முக்கியமான பாடி பாயிண்ட் சொல்ல போகிறேன். இந்த இடங்களில் கேஸ்டர் ஆயில் போட்டிங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லாத மாதிரி சில ஆச்சரியமான பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். குறிப்பாக லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பவர்ஃபுல். கேஸ்டர் ஆயிலுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்ட் இருக்குது. அதுக்கு பேர் ரிசினாலிக் ஆசிட். அங்கே தான் பெருசாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எண்ணெய் தோல் மேலே தான் இருக்கும், அதுக்கு உள்ளே போக முடியாது அப்படின்னு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. இந்த ரிசினாலிக் ஆசிட் மெதுவாக உள்ளிருக்கும் திசுக்களில் ஊடுருவும். அதனால வீக்கம் சிக்னல்களை மேலே மட்டும் இல்லாமல் உள்ளிருந்தே அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும். ஆயுர்வேதம் இதை வாத சமன்னு சொல்கிறாங்க. அதாவது வலி, உலர்ச்சி, உரைப்பு எல்லாத்தையும் அடிப்படையிலேயே குறைக்குது. அப்படின்னா இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்தெந்த பாடி பாயிண்ட்ஸில் கேஸ்டர் ஆயில் போட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று. முதல் பாயிண்ட் தொப்புள். ஆயுர்வேதத்துக்கு ஏற்ப தொப்புள் நம்ம உடம்போட மையமான பதில் கொடுக்கும் இடம். ஆனால் நம்ம இந்த இடத்த தான் ரொம்ப புறக்கணிக்கிறோம். அதனால தான் ஜீரண பிரச்சனை, வயிறு வீக்கம், நரம்பு சங்கடம் மாதிரி பிரச்சனைகள் நீண்ட காலம் நம்ம கூடவே இருக்குது. நீங்கள் தொப்புளுக்குள்ள கேஸ்டர் ஆயில் போட்டிங்கன்னா முதல் பதில் குடல் மற்றும் நரம்பு அமைப்பிலிருந்து வரும். அதனால் வயிறு லைட்டாக ஃபீல் ஆகும், உள்ள ஒரு அமைதி ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லைங்க, ஹார்மோன் சமநிலைக்கும் உதவும். வாயு, வயிறு வீக்கம், ஜீரண பலவீனம், மாதவிடாய் நேரத்தில் வரும் வலி எல்லாத்தையும் குறைக்க உதவும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கீழ் வயிற்று பகுதி, அதாவது தொப்புளு கீழே இருக்கிற பகுதி. உங்களுக்கு நாளாக மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தா கேஸ்டர் ஆயில் குடிக்க முடியலன்னா கூட இந்த கீழ் வயிற்றுல தடவி மசாஜ் பண்ணலாம். இது ரொம்ப உதவும். அதுவும் இல்லாமல் வயிறு எப்பவும் ஹெவியாக ஃபீல் ஆகுது, கீழ் வயிற்றில் வலி இருக்கு, கருப்பை பகுதி அல்லது குடல் பகுதியில் வீக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல கேஸ்டர் ஆயில் மசாஜ் பண்ணுறது நல்லது. இதனால் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் மேம்படும், சரியாகிற வேகம் கூடும். இது மட்டும் இல்லை, இனப்பெருக்க பிரச்சனைகள் இருக்கும் ஆண்கள், பெண்கள் இருவருக்கும் இது சப்போர்ட் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு ஆண்களுக்கு உறுதித்தன்மை பிரச்சனை, நேர கட்டுப்பாடு பிரச்சனை, பெண்களுக்கு வலி அதிகமாக வரும் மாதவிடாய் அல்லது கருத்தரிக்க சிரமம் இருந்தாலும் இது ஒரு உதவி ரெமிடியாக இருக்கும். ஆனால் இது முழு தீர்வு கிடையாது. ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணினா நல்ல சப்போர்ட் கிடைக்கும். மூன்றாவது பாயிண்ட், முழங்கால் மற்றும் மூட்டுகள். உங்களுக்கு மூட்டு வலி இருந்தால் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேர் மூட்டு வலி என்றால் கால்சியம் அல்லது எலும்பு பிரச்சனைன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையான காரணம் வீக்கம் மற்றும் உலர்ச்சி தான். அதனால தான் கேஸ்டர் ஆயில் மூட்டுகளில் போட்டால் அது மேலே மட்டும் சூடு கொடுக்கறதில்ல, உள்ளே இருக்கும் திசுக்களுக்குள்ள போய் வீக்கம் ஏற்படுத்தும், சிக்னல்களை மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்கள் உடம்பு ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்ற முதல் நல்ல அறிகுறி. நான்காவது முக்கியமான பாயிண்ட்டு, கால்களின் பாதம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கால்களின் பாதத்தில்
கொஞ்சம் சூடாக கேஸ்டர் ஆயில் தடவினா உடம்பு உடனே ரிலாக்ஸ் ஆகணும் என்ற சிக்னல் கிடைக்கும். நாள் முழுக்க நம்ம உடம்பு டென்ஷனில் தான் இருக்கும். ஓட்டம், வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்மளை களைப்பாக்கும். அதனால தான் ராத்திரி பல பேருக்கு தூக்கம் வராது. ஆனால் நீங்கள் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கால்களின் பாதத்தில் கேஸ்டர் ஆயில் தடவினா உடம்பு இப்போ ஓய்வு எடுத்துக்கணும்னு புரிஞ்சுக்கும். இதனால இதயத்துடிப்பு மெதுவாகும், மூச்சு சீராகும், தூக்கம் இயல்பா வர ஆரம்பிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு தூக்கம் பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 5வது முக்கியமான பாயிண்ட், கழுத்து பகுதி. நம்ம கழுத்து சுற்றி ஒரு வகையான சுத்திகரிப்பு வழிகள் இருக்கும். இது உடம்புல தேங்கும் கழிவுகளை வெளியேற்ற உதவும். இது ஸ்லோ ஆயிடுச்சுன்னா முகம், கழுத்து, தலை எல்லாமே ஹெவியாக ஃபீல் ஆகும். காலை எழுந்ததும் கழுத்து கெட்டியாக இருக்கிறது, தலை கனமாக இருக்கிறது, உடம்பு சோர்வாக இருக்கிறது, இதுதான் ஒரு காரணம். நீங்கள் கழுத்து மற்றும் அதன் சுற்றுல கேஸ்டர் ஆயில் லேசாக மேலிருந்து கீழே மசாஜ் பண்ணினா உள்ள தேங்கியிருக்கும் ஃப்ளூயிட் மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே சிக்கி இருக்கும் கழிவுகளும் ரிலீஸ் ஆகும். இதனால் கழுத்து மற்றும் தோள்பட்டை ஹெவினஸ் குறையும், உடம்பு லைட்டாக ஃபீல் ஆகும், தலையில் இருந்த ப்ரெஷர் குறையும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கேஸ்டர் ஆயில் சரியாக பயன்படுத்தினாதான் பயன் கிடைக்கும். எப்பவும் பியூர் மற்றும் கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் கிடைக்கிற சீப் அல்லது மிக்ஸான எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். தொப்புளுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 முதல் 5 சொட்டுகள் போதுமே. கொஞ்சம் சூடாக்கி தொப்புல போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லேசாக மசாஜ் பண்ணுங்க. அதிகம் அழுத்தம் வேண்டாம். இதை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணினா டைஜஷனுக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். கீழ் வயிற்றுக்கு 4லேருந்து 5 சொட்டுகள் எடுத்துக்கிட்டு தொப்புளுக்கு கீழே இருக்கும் பகுதியில் 5 நிமிஷம் லேசாக சுற்றி மசாஜ் பண்ணுங்க. இதனால் வயிறு கனத்த உணர்வு, மலச்சிக்கல், கீழ் வயிற்றில் சங்கடம் எல்லாமே மெதுவாக குறையும். முழங்கால் அல்லது மூட்டுகளுக்கு பாதி ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிட்டு 5லேருந்து முதல் 10 நிமிஷம் லேசாக மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணும்போது எப்போதும் கீழிருந்து மேலே நோக்கி பண்ணணும், மேலிருந்து கீழே இல்லை. அதாவது இதயத்துக்கு நோக்கி மசாஜ் பண்ணணும். அப்படின்னா தான் சரியான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தால் லேசாக சூடு வைப்பது கூட பண்ணலாம். மூட்டுகளுக்கு, கால்களின் பாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பாதத்தில் எண்ணெய் தடவி 2லேருந்து முதல் ஒரு 3 நிமிஷம் லேசாக மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாக்ஸ் போட்டுக்கிட்டு தூங்கலாம். இது நரம்பு அமைப்பை சீராக்கும், தூக்கத்தை நல்லா வர செய்யும், மன அழுத்தத்தையும் மெதுவாக குறைக்க உதவும். கழுத்து பகுதியில் பயன்படுத்தணும்னா 4 முதல் 5 சொட்டுகள் போதும். கழுத்தின் பக்கமும் பின்புறமும் லேசாக தடவணும். மேலேருந்து கீழே நோக்கி மெதுவாக மசாஜ் பண்ணினாலே போதும். முக்கியமான ஒரு விஷயம், அதிகமாக எண்ணெய் போட்டால் அதிகமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. கேஸ்டர் ஆயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால கொஞ்சம் போட்டாலே போதும் உடம்புக்கு சிக்னல் கிடைக்க. இது ஒரு நாள் போட்ட உடனே மாயாஜாலமாக ரிசல்ட் கொடுக்காது. ஆனால் நீங்கள் இதை சரியான முறையில் தொடர்ந்து பயன்படுத்தினா உடம்பே மெதுவாக நல்ல பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சின்ன விஷயத்த உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். பயன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இன்னொருத்தருக்கும் உதவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, தினமும் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருங்க. நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா